71வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் சிறந்த தமிழ் திரைப்படமாக ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் வெளியான பார்க்கிங் தேர்வாகியுள்ளது. ஈகோ ஒரு மனிதனை எவ்வளவு மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை திரையில் கண்முன் காட்டிய பார்க்கிங் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் தேசிய விருதுக்கும் தேர்வாகி பெருமை பெற்றுள்ளது. சிறந்த திரைப்படம் மட்டுமல்லாமல் சிறந்த துணை நடிகர், சிறந்த திரை கதையாசிரியர் என பார்க்கிங் திரைப்படம் மட்டும் 3 தேசிய விருதுகளை வென்றுள்ளது. அந்த வகையில் சிறந்த துணை நடிகருக்கான விருது MS பாஸ்கருக்கும், சிறந்த திரை கதையாசிரியருக்கான விருது இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கும் கிடைக்கும். ராம் ஒரு டெபியூ டைரக்டர். ஒரு பார்க்கிங், ஒரு 2 பேருக்குள்ள ஈகோ பிரச்சனைன்ற ஒரு சிம்பிளான நாட்டை வச்சு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ரொம்ப முக்கியம், ஸ்க்ரீன் பிளேக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பல கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு சாருக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சிறந்த நடிகருக்கான தேசிய விருது 2 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கையில் முன்னேற படிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை தனது யதார்த்தமான நடிப்பின் மூலம் புரிய வைத்த 12th ஃபெயில் திரைப்பட ஹீரோ விக்ராந்த் மாசேவுக்கும், அட்லி இயக்கத்தில் வெளியாகி 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்த ஜவான் படத்தின் ஹீரோ ஷாருக் கானுக்கும் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசஸ் சட்டர்ஜி விசஸ் நார்வே படத்தில் நடித்த ராணி முகர்ஜிக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்படுகிறது. பெரும் சர்ச்சைக்குள்ளான தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை இயக்கிய சுதீப்தோ சென் சிறந்த இயக்குனராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதே படத்திற்காக சிறந்த ஒளிப்பதிவு பிரிவில் பிரசந்தனு மொஹபத்ராவுக்கு விருது வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த பிரிவில் சிறந்த படமாக 12th ஃபெயில் தேர்வான நிலையில் சிறந்த படத்திலேயே பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த படமாக ராக்கி அவுர் ராணி கி பிரேம் கஹானி தேர்வாகியுள்ளது. தொடர்ந்து சிறந்த தெலுங்கு படமாக பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரியும், சிறந்த கன்னட திரைப்படமாக கண்டிலு தி ரே ஆஃப் ஹோப் திரைப்படமும், சிறந்த மலையாள திரைப்படமாக உள்ளொழுக்கும் இடம் பிடித்துள்ளன. இதே படத்தில் நடித்ததற்காக ஊர்வசிக்கு சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது வழங்கப்படுகிறது. திரையிசை பாடல்களுக்காக சிறந்த இசையமைப்பாளர் விருது GV பிரகாஷுக்கு வழங்கப்படுகிறது. தனுஷின் வாத்தி படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் தற்போதும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் நிலையில் அதற்காக தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சிறந்த பின்னணி பாடகியாக ஷில்பா ராவும், சிறந்த பின்னணி பாடகராக PVNS ரோஹித்தும் தேர்வாகியுள்ளனர். தெலுங்கில் வெளியான ஹனுமான் திரைப்படத்தில் சிறந்த சண்டை காட்சிகளை வடிவமைத்ததற்காக நந்து பிருத்விக்கு தேசிய விருது வழங்கப்படுகிறது. இதேபோல சிறந்த நடன இயக்குனர் விருது வைபவ் மெர்ச்சண்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்க்கிங் படத்தை போல